देवाचः सत्यमजेमहे पशूनां रूपमन्यस्य मयि श्रीश्रेतापसः कर्दमेन प्रजाभूता मयि सम्भव कर्दम श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिने आपः सृजन्तु सिंहानि चिकिलितवसमे गृहे नीच देवी मातरं श्रियं थोड़ा इस्माइल இதுதான் மகாகால் ஜோதிர்லிங்கம். ஓம் மகாகாலாய வித்மஹி மகாதேவாய தீமஹி தன்னோ காலஹ பிரச்சோதயாத். இப்ப நீங்க இங்க பாக்குறது மகாகால் லோக். சிவபெருமானின் திவ்ய பிரபஞ்ச வாசல்னு சொல்லலாம். சிவனின் கால சக்தி வெளிப்படும் இடமும் சொல்லலாம். ஆன்மாவை உலுக்கும் சிவபெருமானின் அனுபவம். மகாகால் லோக் வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சிவ காரிடார்னு சொல்லலாம். சிவபெருமானின் தாண்டவ கதைகளை பேசும் இந்த மகாகால் லோக் மகாகால் கோயில் பிரமிசஸ்குள்ளேயே இருக்கு. 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க நடந்தீங்கன்னா ஒரு 1000 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நடக்கும்போது நம்ம சனாதன தர்மத்தை பத்தின மிகப்பெரிய விஷயங்கள், கதைகள், புராணங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்றதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. நந்தி துவார், திரிநேத்திர துவார், பினாக்கி துவார், ஏகப்பட்ட என்ட்ரன்ஸோட இருக்கிற இந்த ஒரு பெரிய காரிடார். ஒவ்வொரு துவாரத்திலும் நீங்க வந்து வரும்போது காலத்தின் கதவுகளை திறந்து மகாகாலோட சன்னதிக்கு வர மாதிரி ஒரு அமைப்பு வந்து கட்டியிருக்காங்க. இப்ப நீங்க இங்க பார்க்கறது பாரத் மாதாவோட கோயில். கோயில் பிரமிசஸ்லயே இருக்கு. தினமும் ஒரு ஈவினிங் 8 o'clock வந்து வந்தே மாதரம் பாடப்படுறது அண்ட் பாரத் மாதா கி ஜெய்ங்கிற ஒரு பெரிய ஒரு உணர்வை வந்து அங்க ஏற்படுத்துறாங்க. இப்போ மகாகால் ஜோதிர்லிங்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமானது மகாகாளேஸ்வர். ரொம்ப அழகா இருப்பாரு. அண்ட் அந்த லிங்கத்தோட வடிவமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். நிறைய அலங்காரம் பண்ணிக்கிற ஒரு சிவனா இருந்தா மகாகாலா இருக்கும். ஒரு நேரத்துல நாமம் போட்டுன்னு அழகா இருப்பார். ஒரு நேரத்துல வந்து முந்திரி பாதாம்ல வந்து அவரை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மிக அதிகமான அலங்காரம் ஒரு நாள்
24 ஹவர்ஸ்ல பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் மகாகால். ரொம்ப ரொம்ப எனர்ஜைஸ்ட் ஸ்பேஸ் அண்ட் ஹீஸ் பியாண்ட் டைம் அண்ட் டெத். ஸோ நீங்க அங்க போய் நிக்கும்போது யூ கெட் ஜஸ்ட் ஜோன்ட் அவுட். இது நீங்க அங்க போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு தெரியும். அண்ட் நீங்க நிறைய பேர் பார்க்கலாம், நிறைய வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அண்ட் அரசியல் ஆகட்டும், மகாகாலோட தரிசனத்தை பண்ணிட்டு வருவாங்க. காளேஸ்வரர் வந்து மெயின் சன்னதியை தாண்டி அந்த கோயிலுக்குள்ளேயே ஏகப்பட்ட சந்நிதிகள் இருக்கு. எதையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும். அண்ட் அங்க வந்து நவகிரகத்துக்கு 9 சிவலிங்கம் வச்சிருக்காங்க. கோயிலோட வளாகமே வந்து ரொம்ப பெருசு அண்ட் நிறைய சுவாமிகள் இருக்கு. ஸோ நிதானமா அந்த கோயில் போனா மற்ற அத்தனை தெய்வங்களையும் போய் பார்க்கறது சிறந்தது. இது இல்லாம மகாகாளேஸ்வர் அப்படின்னாவே மகாகால் லோக். இந்த கோயிலுக்கு பின்னாடி பாரத் மாதாக்காக ஒரு பியூட்டிஃபுல் கோயில் இருக்கு. ஒரு 15-20 அடியில பாரத் மாதா இந்தியன் பிளாக வச்சு நிக்கிறா. அண்ட் நம்ம நதிகள் பத்தி அங்க வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். மகாகால் லோக் 3 to 4 hours நீங்க நடந்து போகி என்ட்ரன்ஸ் வரைக்கும் இன்னொரு கேட் இருக்கு, அங்க வரைக்கும் நீங்க சுத்தி பிரதட்சணமா வந்தீங்கன்னா 20, 30, 40 அடியில பெரிய பெரிய சிலைகள் எல்லாமே வந்து சிவன் பத்தின கதைகள், சிவ புராணம் அண்ட் ராவணன் அண்ட் சிவனோட கனெக்ஷன், ஏகப்பட்ட ஹிந்துத்வா ரிலேட்டட் அண்ட் சனாதன தர்மத்தை பத்தின கதைகள் பத்தின டீட்டெயில்ஸ் நிறைய நிரம்பி இருக்கு. மகாகாளேஸ்வர், மகாகால் லோக், இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வெளியில வந்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு நீங்க போயிட்டு வந்த மாதிரி நிச்சயமா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஐ ப்ரே all of you have an opportunity to have darshan of Mahakala. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ அன்பான ஒரு சிவன், அழகான ஒரு சிவன் அண்ட் ரொம்ப கியூட்டான ஒரு சிவன் சொல்லலாம். நான் பார்த்த ஜோதிர்லிங்கங்கள்லே ரொம்ப கியூட்னஸ் ஓவர்லோடட் சொல்லுவோம் இல்லையா, அப்பேற்பட்ட ஒரு சிவன் எனக்கு ஜெயின் மகாகாலா தான் நிச்சயமாக இருக்கு. ஸோ நீங்க அத்தனை பேரும் இந்த இடத்துக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணுங்கிறது மனசார நான் இங்கேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.